1940களில் ஒரு திரைப்படம், ஒரு நடிகர் நடித்துக் கொண்டிருக்கிறார். இயக்குனர் எல்லிசார் டங்கன். அந்த அமெரிக்கரின் கார் நகர்கிறது. ஒரு நடிகர், அந்த படத்தில் நடித்த நடிகர் அந்த காருக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார். என்ன மேன், வாட் யூ வாண்ட்? அவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? மன்னிக்கணும், எனக்கு ஒரே ஒரு க்ளோஸ் அப் இந்த படத்துல, நடிக்கிறது நான் தான் என்று என் வீட்டார் தெரிந்து கொள்ளட்டும். முதல்ல ஒரு நடிகன் அங்கீகாரம் தேடுவது தன் தாய்க்கு, தந்தைக்கு அங்கீகரிக்க வேண்டும். அதற்குத்தான் ஓர் இளைஞன் துடிக்கிறான், தன் அங்கீகாரம். அதுக்கு எல்லிசார் டங்கன் சொல்றார், க்ளோஸ் அப்பா உனக்கா? உன் பல்லு தத்து பல் பிரதர், உன் பல்லு. உனக்கு க்ளோஸ் அப் போட்டா நாட்டில் சிரிச்சிருவாங்க. க்ளோஸ் அப் போட முடியாது என்று சொன்னவர் எல்லிசார் டங்கன். எனக்கு ஒரே ஒரு க்ளோஸ் அப் போடு என்று கேட்டவர் மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன். எந்த முகத்துக்காக தமிழ்நாடு காத்திருந்ததோ, எந்த முகத்துக்காக தமிழ்நாட்டையே மக்கள் எழுதி வைத்தார்களோ, முகத்துக்காக பாமரன் 10 மணி நேரம் காத்திருந்தானோ, எந்த முகத்துக்காக வீட்டு கதவுகள் காத்திருந்தனவோ, முகத்துக்காக சுவரொட்டிகள் கிழிக்கப்படாமல் இருந்தனவோ, அந்த முகத்துக்கு சொந்தக்காரருக்கு கிடைத்த முதல் வெகுமானம் அவமானம்.